துரியோதனா சுகந்தாடர் கேடி உள்ள வர வரைக்கும் நீ என்ன மழை புடிங்குற கவனிக்க ஐயா. ஆஹா எந்த சேமம் கேட்க யாதியா ஒரு நிமிஷத்துல உன்னை தப்பானவனே என்ன வச்சான். ஆனா பஞ்ச பாண்டவர்க்கு படியார நீதான பகுதி அவர்களுக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை வாங்கி வரும்படி தூதாக அனுப்பி
பேச்சை கேட்டு வந்த நான் அர்ப்பணா, இந்த மிகப்பெரிய சபையிலே தகாத வார்த்தை பேசுகின்றாயே நீ அர்ப்பணா? அடே கண்ணா, பாகத்தை கேட்டு வந்திருக்கிறேன், பாகத்தை கொடுத்து விடு. அவனே என்னும் 56 தேசத்தையும் ஆண்டு வருகின்றேன். நான் மகன் அற்பன் அல்ல. பாண்டவர்களோ எனது பங்காளிகள், அவர்களோ அற்பன் அல்ல. அவர்களின் அழைப்பை கேட்டு அழையா வீட்டிற்கு நுழையா சம்பந்தியாக வந்திருக்கின்றாயே, நீதான் அற்பன். உனக்கு நேரம் நெருங்கி விட்டது, அதனால் என்னை அர்ப்பன் என்று சொல்லுகின்றாய். சரி அண்ணா, கோபமித்துடன் மரியா கையாகவே புறப்பட்டாயே நீ புரியா. பாண்டவர்களுக்கு நாடு கேட்டு நீ அசிங்கப்பட்டு கேவலப்பட வேண்டாம். தெரிவிக்கின்றேன். துரியோதனா, கோபம் என்பது கூடாது. உன்னைப் போல் சிசுபாலன், கீச்சகன், கம்சன் போன்ற அசுரர்கள் எல்லாம் என்னால் மடிந்திருக்கின்றார்கள். நீயும் கெட்டு மடிந்து விடாதே. பாண்டவனுக்குண்டான பாகத்தை கொடுத்து விடு, நான் பெற்றுக்கொண்டு செல்கின்றேன். அண்ணா, ஆதியிலிருந்தே உனக்கு குணம் எனக்கு தெரியும். பாண்டவர்கள் தான் நல்லவர்கள், பாண்டவர்களை மட்டுமே வாழ வைக்க வேண்டும் என்ற குணம் கொண்டவன் நீ. தர்மத்தின் வழியே செல்கின்றவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன். அப்போ பாண்டவர்கள் நல்லவர்கள், கௌரவர்கள் மடியார்களோ? அண்ணா, நாங்கள் கெட்டவர்களாக இருக்கின்றோம். நாடு கேட்க வந்தவன் நேற்றடி புறப்பட்ட நேர வரப்பட்ட பாண்டவர்களுக்கு தூதாக வந்தவன் நேற்றே புறப்பட்டிருக்கின்றாய். வந்தவன் நேராக வராமல் விதிரன் வீட்டில் என்ன வேலை உனக்கு? துரியோதனா, தூது வருபவர் எப்பொழுதும் தூதுக்கு சென்ற இடத்திலே சாப்பிடுவது தர்மம் அல்ல. அப்படியா? அதனாலே நான் உன்னுடைய சித்தப்பா வீரர்களிலே சென்று அங்கே ஒரு இரவு தங்கி உணவு அருந்திவிட்டு பிறகு இப்போ வந்து உன்னிடம் நாடு கேட்கிறேன். நீ நாடு கொடு. கண்ணா, ஆ, உன்னிடத்தில் பேச எனக்கு மனமில்லை. ஆ, தற்போது நான் என் சித்தப்பா விதிரனை சந்திக்க வேண்டும். சரி, இன்று போய் நாளை வா, சென்று வருகிறேன். பார்க்கலாம். நாட்டை வாங்காமல் போவான். அவனி 56 தேசத்திற்கும் ஒரே அதிபதி. நான் 56 தேசம் நீதான் அதிபதி, நாங்கெல்லாம் சும்மாவா? டேய், டேய், நாங்கள் அண்ணன் தம்பிகளோ 100 பேர். சரிடா, பாண்டு மகாராஜாவிற்கும் பிள்ளைகள் 5. 5 பேரு. அவனுக்கே நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். கல்யாணமே பண்ணாத பொட்ட பையன் நீ. நானே ஆமா, உனக்கு நான் நாடு கொடுத்துருவேனா? நாடு எங்க குடுக்குற? உனக்கு இருக்கவே பிச்சை போட்ட இடம். இதில் நீ ஒருவனுக்கு அன்னமளிக்கின்றாயோ? ஆமா, யாரை கேட்டு நீ உணவு